தமிழகத்தில் கட்டுமான பொருட்களான எம்சாண்ட், பிசாண்ட், ஜல்லி உள்ளிட்ட பொருட்களின் விலை திடீரென உயர்ந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபசன். ஜெபசன், வணக்கம். தமிழகத்தில் கட்டுமான பொருட்களின் விலையானது திடீரென உயர்ந்துள்ளது. இந்த திடீர் விலை உயர்விற்கான காரணம் என்ன என்பது குறித்து முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழ்நாட்டில் கட்டுமான பொருட்களான ஜல்லி, எம்சாண்ட், பிசாண்ட் உள்ளிட்ட பொருட்களின் விலை திடீரென உயர்ந்துள்ளதாக அந்த நிறுவனங்களுடைய சங்கங்கள் தற்போது அறிவித்திருக்கிறது. எம்சாண்ட், பிசாண்ட், ஜல்லி உள்ளிட்டவை விற்பனை செய்யக்கூடிய சங்கங்களினுடைய கூட்டமைப்பு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி யூனிட் ஒன்றுக்கு 650 ரூபாய் முதல் 650 ரூபாய்க்கு விற்பனையான எம்சாண்ட் தற்போது 900 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல யூனிட் ஒன்றிற்கு 800 ரூபாய் விற்பனையான பிசாண்ட், அதாவது கட்டிட பூச்சி வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பிசாண்ட் ஆனது தற்போது யூனிட் ஒன்றிற்கு 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யூனிட் ஒன்றிற்கு 450 முதல் 500 ரூபாய்க்கு விற்பனையான ஜல்லி தற்போது 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த கட்டுமான நிறுவனங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விலை உயர்வுக்கு திடீர் காரணம் என்ன என்பது தொடர்பாக விசாரிக்கும் போது சமீபத்தில் பொறுப்பேற்ற தாவேக அரசு அனுமதி இல்லாத கல்குவாரிகளை உடனடியாக மூட உத்தரவு பிறப்பித்தது. இதன் அடிப்படையில பல குவாரிகள் மூடப்பட்டிருக்கிறது, சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பயத்தின் காரணமாக பல குவாரிகள் அவர்களாகவே தானாக முன்வந்து மூடியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது ஜல்லி, மணல் உள்ளிட்ட எம்சாண்ட், பிசாண்ட் உள்ளிட்ட அவற்றின் தேவைகள் தற்போது அதிகரித்ததின் காரணமாக அதனுடைய உற்பத்தி குறைந்திருக்கிறது. ஆகவே தான் இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. மாற்று ஏற்பாடை தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.